friends, welcome to my escape room. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான கரீபியன் டிஷ். ஆமாங்க, கரேபியன் ஐலாண்ட்லேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு டிஷ் கொண்டு வர போகிறோம். அதில் வந்து கரேபியன் ஐலாண்ட் அந்த ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா 700 ஐலண்ட்ஸ் கிட்டே இருக்குது. அதில் அங்கே வந்து நாங்கள் இன்னும் போனதில்லை, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பீச் ஐலாண்ட் ரிசார்ட்டில் இருக்க யாருக்கு தாங்க பிடிக்காது. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு டிஷ்ஷஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா இதில் வந்து அவங்களோட குவிசின், கரேபியன் குவிசின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க. ஆல் பீப்புள் ஃப்ரம் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு அங்கே போய் செட்டிலாக இருக்கிறதுனால அவங்களோட குவிசின்ஸ் லைக் இந்தியன் குவிசின், சைனீஸ் குவிசின், மெக்சிகன், இவங்க மாதிரி நிறைய பீப்புள் அங்கே இருக்கிறதுனால அவங்களோட குவிசினை அங்கே கரேபியன் ஐலாண்ட்ஸில் விளையிற லோக்கல் ப்ரொடியூஸரோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்யூஷன் டிஷ் மாதிரி அவங்க நிறைய செய்வாங்க. அதில் ஒன் ஆஃப் த டிஷ்ஷஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒரு ஜமைக்கன் டிஷ், ஜமைக்கன் சிக்கன் அண்ட் ரைஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஜமைக்கன் ஜர்க் சிக்கன் பண்ண போகிறோம். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் வேணும், ஒரு பஞ்ச் வேணும். அந்த ஒரு பஞ்சில் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஜமைக்கன் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் தேவை. ஸோ அந்த கீழே இருக்க அந்த எல்லோ ஆனியன் பார்ட், அந்த ஒயிட் ஆனியன் பார்ட்டை நீங்கள் கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் வந்து டெக்கரேஷனுக்கு வச்சுக்கோங்க, ப்ரெசன்டேஷன். இன்னும் மிச்ச பாக்கி பஞ்சை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பஞ்ச் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வேணும். ஒரு ஹேலப்பினோன்றது சில்லி ஃபேமிலி தான். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸோடு இருக்கும். ஸோ ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற விதை சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கார்லிக் வேணும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சின்னமன் பவுடர் வேணும். ஒரு டீஸ்பூன் தைம், நம்ம ட்ரைட் ஹர்ப் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் தைம் வேணும். அப்புறம் 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா ஆல் ஸ்பைஸ் பவுடர் சொல்லுவாங்க, ஆல் ஸ்பைஸ் பவுடர். அந்த ஆல் ஸ்பைஸ் பவுடர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நம்ம ரெகுலர் கரம் மசாலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர். நம்மளோட நாட்டு சக்கரை இருந்தால் நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் கிடைக்கிற ப்ரௌன் சுகர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் வேணும். ஒரு லெமனோட ஜூஸ் வேணும். அப்புறம் சால்ட் வேணும். சிக்கன் வந்து நான் இங்கே 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 4 தை பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் ஒன்றா நம்ம போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது மேரினேஷன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம எல்லாமே இதுக்குள்ளே நம்ம போட போகிறோம். நம்மளோட ஹாலப்பினோஸ் நான் வந்து சீடை ரிமூவ் பண்ணியிருக்கேன், அதை நம்ம போடலாம். அப்புறம் ஒரு பல்லு பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன், நம்மளோட நாட்டு சக்கரை, ப்ரௌன் சுகர், ஆல் ஸ்பைஸ் பவுடர் இல்லைன்னா கரம் மசாலா, தைம், ட்ரைட் தைம், நம்மளோட சின்னமன் பவுடர், நம்மளோட லெமன் ஜூஸ்,
இந்த மேரினேஷன் சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில். இப்போ இது எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம், தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 1/4 கப் தண்ணி மாத்திரம் விடுங்க போதும். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சி வரணும். இது நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம பேஸ்ட் நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம சிக்கனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் சிக்கனை விட. ஏன்னா நம்ம இது மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம தவாவில் க்ரில் பண்ணும் போது நம்ம இந்த சிக்கனை திருப்பி போட இந்த மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் மசாலா சிக்கனோட ஜாஸ்தியாக இருக்கும். இது நல்லா நம்ம மினிமம் 30 மினிட்ஸ் ஊறணும். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா மேரினேட் ஆகி வரட்டும். இது மேரினேட் ஆகி வர டைமில் நம்மளோட ஜமைக்கன் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து இப்போ ஜமைக்கன் ரைஸ் பண்ண போகிறோம். நம்மளோட ஜர்க் சிக்கன் மேரினேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம ரைஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு. 1 கப் ட்ரை ராஜ்மாவை வந்து நான் ஊற வச்சு ஓவர் நைட் அது வந்து வேக வச்சுருக்கேன் நான் சால்ட் போட்டு. அதுக்கப்புறம் நம்ம அப்போ வச்சோம் இல்லையா ஸ்ப்ரிங் ஆனியன், அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பெப்பர் இருக்குது, 1 டீஸ்பூன் தைம் இருக்குது, ட்ரை தைம், 1 டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் ஆல் ஸ்பைஸ் பவுடர். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம சாதா கரம் மசாலா கூட எடுத்துக்கலாம். 1 இஞ்சி 1 பூண்டு எடுத்திருக்கேன், 1 இன்ச் இஞ்சி அப்புறம் 1 பூண்டு எடுத்திருக்கேன். இப்போது 1.5 கப் ரைஸுக்கு நான் 1 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு லைட் கோகோனட் மில்க் ஃப்ளேவர் தரோம் இந்த ரைஸுக்கு. 1 கப் கோகோனட் மில்க், அதுக்கப்புறம் 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வேணும், சால்ட் வேணும், இவ்வளோ தான் வேணும். ரொம்ப சிம்பிள் ரைஸ் தான் இது. இது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே எண்ணெய் காயுது. எண்ணெய் காயும் போது இதில் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு லைட் ரைஸ் தான். நெக்ஸ்ட் வந்து இதில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் நம்ம ரெகுலர் ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளோட ராஜ்மா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளோட மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தைம், ஆல் ஸ்பைஸ் பவுடர் இல்லைன்னா கரம் மசாலா, நம்மளோட பெப்பர். இதுக்கு கொஞ்சம் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் போதும். இதே ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த ஸ்பைஸோட ஃப்ளேவர்ஸ் வர்ற வரைக்கும் வதக்கினா போதும், ரொம்ப வதக்கிடாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் தேங்காய் பால் சொன்னேன் இல்லையா, ஸோ பாக்கி அந்த 1.5 கப் தண்ணி ஊற்றணும். 1.5 கப் தண்ணி ஊற்றுறேன், அதுக்கப்புறமா நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் நம்ம ரைஸுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கணும்.
ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும். தண்ணி கொதித்து வரும்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் போடலாம். ரைஸுக்கு தேவையான சால்ட். இப்போ தண்ணி கொதிக்கணும். இப்போ நம்ம தண்ணி கொதிச்சுட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு மீடியம் டு ஸ்லோ வச்சுட்டு தட்டு போட்டு மூடி 20 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டா நம்மளோட பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம குக் பண்ணும்போது ஸோ அந்த 20 மினிட்ஸ்லேயே இதுக்கு போதுமாக இருக்கும். நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா, ஊற வைக்கலன்னா 25 மினிட்ஸ் வைக்கணுமா இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஃப்ளேமையும் நல்லா லோவில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் வைக்கணும். நான் வச்சுட்டு ரெடி ஆகிட்ட அப்புறம் காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம். இது வந்து நல்லா உதிரியாக வரணுன்னா இப்போவே கிண்டாதீங்க, கொஞ்சம் டைம் விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போவே மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாதம்லாம் உடஞ்சிடும். ஸோ நம்மளோட ஜமைக்கன் ரைஸ் ரெடி. இப்போ வந்து நம்ம சிக்கன் தான் பண்ணணும், ஜர்க் சிக்கன். ஸோ அது மேரினேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அது என்ன ப்ராசஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் சூப்பராக மேரினேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இதை வந்து நான் இந்த க்ரில்லில் போட போகிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி க்ரில் பேன் இருந்தால் ஓகே. அப்படி க்ரில் பேன் இல்லைனா கூட நீங்கள் சாதா பேனில் கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து க்ரில் பண்ண போகிறோம். இதை எடுத்து நம்ம க்ரில் பண்ணிவிட்டு திருப்பி போட்டும் போது கொஞ்சம் அந்த கிரேவியை திருப்பி மேலே ஊற்றிட்டே இருக்கணும், ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நான் அந்த மசாலா ஃபுல்லாகவே அந்த சிக்கனில் ஏறுற மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேயா? ஸோ இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஜமைக்கன் சிக்கன் அண்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சூப்பர் ஜமைக்கன் ஜர்க் சிக்கனும் ரெடி. நம்ம சூப்பர் ஜமைக்கன் ரைஸும் ரெடி. ஸோ இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக இந்த டிஷ் முடிஞ்சிடுச்சுல. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களோட டிஷ்ஷை என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் ஃபீச்சர் பண்ணுவேன். Jamaican chicken with rice from my escape room to yours. Enjoy cooking.